இவர் சொன்ன இந்த ஒரு லைனை கேட்டுட்டு நம்ம ஏஆர் ரஹ்மான் செம்ம ஸ்டன் ஆகிட்டாராம். ஸோ என்ன இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 24 படத்துக்காக வந்துட்டு ஒரு பாட்டு எழுதுறதுக்கு மதன் கார்கே ரஹ்மான் சார் கூப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணணும், உன் மைண்டுக்கு ரேண்டமாக தோணக்கூடிய ஏதாச்சும் ஒரு லைன் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவருமே வந்து என்ன பண்ணியிருக்காரு, யோசிச்சு பார்த்துட்டு நான் உன் அழகினிலே தெய்வம் உணர்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. சொன்னோன்னா ரஹ்மானுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. இது உண்மையிலே நீ இப்போ தான் யோசிச்சியா இல்லை எங்கன்னா படிச்சுட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ரேண்டமாக தோணிச்சு சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரே நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டு ஒரு புக் ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். ஒரு ப்ராஃபெட் எழுதின ஒரு புக்கு எடுத்துகிட்டு வந்து, நான் எப்போவுமே மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு புக் எடுத்துகிட்டு ரேண்டமாக ஒரு பேஜ் எடுத்து படிப்பேன். ஸோ அந்த ஒரு வசனம் வந்துட்டு எனக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணும். ஆனால் இன்றைக்கி காலையில் நான் படித்த எக்ஸாக்டான லைன் இது தான், இன்னொரு பியூட்டி ஐ ரியலைஸ் காட் அப்படின்னு சொல்லி படித்தேன். அது நீ சொன்னோன்னே எனக்கு செம்ம ஷாக்காக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், ஒரு 2 ஜீனியஸ் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பல மேஜிக் நடக்கும். ஸோ மதன் கார்கி வந்துட்டு எப்போவுமே ஒரு சூப்பரான ஒரு லிரிசிஸ்ட். அவர் இன்னும் தமிழ் சினிமா வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லஸ்ட்டாக யூஸ் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மதன் கார்கி அண்ட் ரஹ்மான் சாரோட காம்பினேஷனில் வந்து ஒரு பெஸ்ட் சாங், உங்களோட ஃபேவரட் சாங் எது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.